ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே 2 மீன் குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மீன் குழம்பு இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன், பாறை மீன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தலை தனியாக, அதோடைய வால் பீஸு, நடு பீஸெல்லாம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ வெங்காயம் தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கெட்டி பகுதியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி நான் பெரிய பெரிய பீஸாக தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, அந்த புளியை நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காவை போட்டு இந்த மீன் குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் மாங்காய் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். மாங்காவுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்துருக்கேன் நான். அதனால நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், குழம்பு மிளகாய் தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் மல்லிலாம் தனியாக மல்லித்தூள்லாம் சேர்க்குறதில்ல, எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான். மல்லி, மஞ்சள், மிளகாய் எல்லாமே சேர்த்து அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு சீரகம், தனி மிளகாத்தூள் அதுவும் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டேபிள் சால்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதுதான் இந்த மீன் குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான சாமான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி 3த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 மூடி சின்ன சைஸ் தேங்காய், 1/4 மூடி தேங்காவை நான் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். இருக்கிற வெங்காயம், தக்காளி 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன தக்காளி 5 தக்காளி. உங்களுக்கு தக்காளி பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 தக்காளி 3 தக்காளி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம மீன் குழம்புக்கு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி அரைச்சி செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, மீன் குழம்பு. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த தூள், அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுடைய தூள் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். டேபிள் சால்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளும் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம், உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புளியை எடுத்து நான் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். புளி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் அலசி எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். மசாலாவே நம்ம சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு திக்காக இருக்குது குழம்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 3 பச்சை மிளகாவை நான் கீறி இதில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மீன்லாம் நம்ம போடும்போது மாங்காய்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு இருந்தால் குழம்பு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கிறேன். நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வச்சா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். மண் சட்டி வச்சு அது நல்லா சூடானதும் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு வச்சா அதுவும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சு இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பாதி வெங்காயத்தை நான் போட்டு அதையும் நான் வதக்கிட்டேன். அடுத்ததாக தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் கட் பண்ணி நான் அதில் போட்டுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து கருவேப்பிலை நிறைய போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த நல்லெண்ணெயில் நம்ம வதக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கலவையை வந்து நம்ம வந்து அது வதங்கினதும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சுட்டா மீன் குழம்பு நல்லா இருக்காது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதோடைய பச்சை வாசனை நல்லா சூப்பராக போயிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு குழம்புடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை வந்து 1/4 கிலோ மாங்காய் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுக்கிறேன். மீன் குழம்புல இந்த மாங்காய் போட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த மாங்காவை போட்டுட்டேன். மாங்காவை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சும்மா வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அது நல்லா கொதித்து வந்தால் போதும். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் மாங்காய். மீன் போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி மாங்காவை சேர்த்துக்கோங்க. நான் மாங்காவை ஃபஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் மட்டும் அதை நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாங்காவை போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. திக்காகவும் ஆகிடுச்சு நம்மளுக்கு குழம்பு. மாங்காய் போடும் இன்னும் திக்காக இருக்குது குழம்பு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு மாங்காய். ரொம்ப வந்து வேக வச்சிங்கன்னா மாங்காய் வந்து குழஞ்சா மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுட்டேன். குழம்போடைய தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மீன் நம்ம போட போகிறோம். மீன் போட்டால் அது கரெக்டாகிடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீன் போட்டுட்டிங்கன்னா எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா மீன் ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நம்ம வந்து மண் சட்டியில் வைக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும். ஏன்னா அந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மீன் நல்லா வெந்துடும். அதனால் வந்து பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மீனை போட்டுக்கோங்க. மீன் போடும்போதும் அதில் தண்ணி எதுவும் இல்லாத நல்லா நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சு இந்த 3/4 கிலோ மீனையும் நான் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மீனும் மாங்காயும் சேர்த்து
இப்போ லைட்டாக கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியும் வந்து நல்லா பெரிய கரண்டி, அகலமான கரண்டியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். சும்மா வந்து மீன் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க, மீன் உடஞ்சிரும். ரொம்ப மீடியமாக ஸ்டவ் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிச்சா போதும், மீன் வெந்துடும். வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை போட்டதும் பாருங்கள், கரெக்டாக வந்து 1 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திருப்பிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு மீன். இப்போ இந்த மண் சட்டி சூட்லேயே நம்ம வைக்கும்போது இன்னும் நல்லா அது வந்து வெந்து வந்துடும். இதுக்கு மேலே நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிரும். மாங்காவும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. அடியிலேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி விடுங்க, ரொம்ப கிளறக்கூடாதுங்க. இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு, மாங்காய் மீன் குழம்பு வீட்டிலே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் மீன் வறுவல் தான் செஞ்சுருக்கேன். அதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் நல்லா வெந்து பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பும் நல்லா திக்காக நல்லா கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லிக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்குது குழம்பு. இப்போ ஆற ஆற நல்லா திக்காகிடுச்சு குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து மீன் வறுவல் செஞ்சுருக்கேன். அதையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், இதே அளவுகளோட ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் ஃப்ரை பண்ணுற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.